முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தை கொசு என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சித்த நிலையில் ஜெயக்குமார் உள்ளிட்டோர் சிரிப்பு அரசியல்வாதிகள் என ஓ பன்னீர்செல்வம் பதிலடி கொடுத்துள்ளார். கொசுக்களை பத்தி பேசுறது நாட்டில் பார்த்தீங்கன்னா எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. கொசுக்கள் பத்தி பேசுறதுக்கு நேரம் இது. நீட் ரகசியம் யாரு? உதயநிதி. அப்ப அவங்களோட திமுகவோட தொடர்பு இருந்து அந்த நோய் தொத்திக்குச்சு. அதனாலதான் இவர் என்ன சொல்றாரு, எனக்கு அந்த ரகசியம் தெரியாது. ரகசியம் தெரிஞ்சா சொல்லுங்க. அது தங்கமலை ரகசியமா இல்லை சிதம்பரம் ரகசியமா? என்ன ரகசியம் சொல்லிட்டு போங்க. அதை இன்னைக்கு ஓபிஎஸ் அவருடைய வகையறுக்கெல்லாம் செய்கின்ற விஷயங்கள். எனவே அது நிச்சயமா தொண்டர்கள் மத்தியில் ஈடுபட போறது கிடையாது. ஐயா, இந்த ஜெயக்குமார் மற்றவங்களுக்குலாம் பழசுதான் தேவையில்ல. ஆளை விட இதில் சொல்லுவார்ல ஒரு படத்தில் சிரிப்பு போலீஸ்ன்னு சொல்லி, அது மாதிரி இவர்களெல்லாம் சிரிப்பு அரசியல்வாதிகள். தான் முன்னெடுத்துள்ள அரசியலுக்கு விஜயின் தாவேக்காவுடன் கூட்டணி வைப்பது சரியாக இருக்காது என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். ஆட்சி அதிகாரத்தில் இருந்த பெரிய பெரிய தலைவர்கள் கூப்பிட்டே நான் போகல. எனக்கு சரி வராது. நான் எடுத்துக்கிட்டு போற அரசியலுக்கு சரி வரும். தற்போதைய செய்தியை பார்க்கிறோம். திருப்பூரில் திருநாய்களுக்கு விஷம் வைத்து கொல்லப்பட்டதா என்ற ஒரு சந்தேகம் எழுந்திருக்கிறது. இதையடுத்து விசாரணை என்பது நடத்தப்பட்டு வருகிறது. கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் பாலாஜி பாஸ்கர் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். பாலாஜி, இப்போ இந்த நாய்களினுடைய சடலங்களை தோண்டி எடுத்து இந்த புலன் விசாரணை என்பது தொடங்கி இருக்கிறதே, விவரம் என்ன? காயத்ரி, அதாவது திருப்பூர் மாவட்டத்தில் தெருநாய்கள் தொல்லை அதிகரித்திருப்பதாக தொடர்ந்து குற்றச்சாட்டானது எழுந்து வருகிறது. அது மட்டுமல்லாது விவசாயிகள் வளர்க்கக்கூடிய கால்நடைகளான ஆடுகள், கோழிகள் உள்ளிட்டவற்றை வெறிநாய்கள் கடித்து கொன்று வருவதாகவும் தங்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என தொடர்ந்து விவசாயிகள் கோரிக்கை விடுத்து வரக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது 14 நாய்கள் விஷம் வைத்து கொல்லப்பட்டிருக்கக்கூடிய சம்பவமானது அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. திருப்பூர் காங்கேயம் சாலையில் அமைந்திருக்கும் வண்ணாந்துறை புதூர் அடுத்த ஜெயலட்சுமி நகர் பகுதியில் தெருநாய்களுக்கு விஷம் வைத்து, அதாவது சாப்பாட்டில் பூச்சிக்கொல்லி மருந்துகளுக்கு கொடுக்கக்கூடிய குருணை மருந்தை கலந்து அதனை வாழை இலையில் வைத்து ஆங்காங்கே அந்த பகுதி முழுவதும் வைத்திருக்கின்றனர். இதனை அறியாத நாய்கள் அங்கு இருக்கக்கூடிய கோழிகள் என அவற்றை உண்டு தொடர்ந்து 14 நாய்கள் மற்றும் ஒரு வீட்டைச் சேர்ந்த 15 கோழிகள் அந்த பகுதியில் ஒரே இடத்தில் இறந்திருக்கின்றன. இதனைத் தொடர்ந்து அங்கிருந்த பொதுமக்கள் அவற்றை உடனடியாக எடுத்து புதைக்கவும் செய்திருக்கின்றனர். இந்த சம்பவம் தற்பொழுது வெளியாகி விலங்குகள் ஆர்வலர்கள் உடனடியாக அந்த பகுதிக்கு சென்று அந்த பகுதி கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் அவினாசிபாளையம் காவல்துறையினருடன் இணைந்து அந்த பகுதியில் ஆய்வு மேற்கொண்டனர். அப்பொழுது 14 நாய்கள் கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டது உறுதியானது. இதனைத் தொடர்ந்து நாய்கள் புதைக்கப்பட்ட இடத்திலிருந்து தற்பொழுது அங்கு தோண்டி எடுக்கப்பட்டு தற்பொழுது சோதனையானது நடைபெற்று வருகிறது. நாய்களுக்கு எந்த மாதிரியான விஷம் கொடுக்கப்பட்டது எனவும் யார் இந்த செயலை செய்தது என, அதாவது அந்த பகுதியில் எந்த நபர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், யார் விஷம் வைத்தார்கள் என்று தொடர்ந்து விசாரணையானது அவினாசிபாளையம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். காயத்ரி, நன்றி பாலாஜி பாஸ்கர் விவரங்களுக்கு.